ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுருவில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பயபாய சரணார் அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். அத்தியாயம் 8 பதம் 16. ஆப்ரம்ம புவனால் லோகா புனர் ஆவர்தினோர்ஜுனா மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஆப்ரம்ம புவனால் லோகா புனர் ஆவர்தினோர்ஜுனா மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. ஆப்ரம்ம புவனால் லோகா புனர் ஆவர்தினோர்ஜுனா மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. மொழிபெயர்ப்பு. ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. பொருளுரை. கர்மயோகி, ஞானயோகி, ஹடயோகி போன்ற எல்லாவித யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையை அடைந்தாக வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையவும் திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். ஜட உலகின் மிக உயர்ந்த லோகங்களான தேவலோகங்களை அடைபவரும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுகின்றனர். எவ்வாறு பூ உலகில் உள்ளோர் உயர் உலகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனரோ அதுபோலவே பிரம்மலோகம், சந்திரலோகம் மற்றும் இந்திரலோகத்தைச் சேர்ந்தவர்களும் பூ உலகிற்கு வீழ்ச்சி அடைகின்றனர். சாந்தோக்கிய உபனிஷதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பஞ்சாக்னி வித்யா எனும் யாகம் பிரம்மலோகத்தை அடைவதற்கு உதவும். ஆனாலும் பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ளாவிடல் மீண்டும் அவன் பூ உலகிற்கு திரும்ப வேண்டியதுதான். மேல் உலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மேன்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நித்தியமான ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். பலதேவ வித்யாபூஷணர் பகவத்கீதைக்கான தனது விளக்க உரையில் கீழ்வரும் பதத்தினை மேற்கோள் காட்டுகிறார். பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானஹ பிரவிசந்தி பரம் பதம். இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் போது இடையறாது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे जयपताकस्वामिन्निधि नामिने. नमः आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने. नमस्ते सरस्वती देवे
गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆ பிரம்ம போனாலோகா புனர் ஆவர்தினோர்ஜுனா. ஸோ பிரம்மலோகம் இந்த ஜட உலகத்துடைய ஒரு அண்டம். ஆக்சுவலி ஒரு அண்டம் சொல்லும் பொழுது அதில் 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம்னு சொல்கிறோம். இங்கே வந்து இதுக்கு பேர் பூமி, பூர்லோகம், தென் புவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், இப்படி மேலே 7 உலகங்கள். அதுக்கு பேர் வந்து உயர் கிரகங்கள்னு சொல்கிறோம். நடுவில் வந்து பூமி 8வது, கீழே வந்து 6 அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாளம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து இந்த மாதிரியே 14 லோகங்கள் இதெல்லாம் சேர்ந்து அண்டம்னு சொல்கிறோம். ஸோ பூமி வந்து நடுவில் இருக்கக்கூடிய கிரகம். இங்கே கிருஷ்ணா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மலோகத்துக்கு போனாலும் கூட பிரம்மலோகத்திலிருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய பாதாளலோகம் வரைக்கும் எங்கே போனாலும் புனராவர்த்தினோர்ஜுனா, மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு வியாதி முப்பு அப்படிங்கிற இந்த 4 துன்பங்கள் வந்துட்டே இருக்குமாம். ஒரு தடவை பக்தி சாஸ்திரியில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, இந்த மாயாவுடைய தாக்குதல் எந்த உலகம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி பிரம்மலோகம் வரைக்கும் உண்டு. பிரம்மலோகம் வரைக்கும் உண்டு. அதுக்கு ஸோ அங்கேருந்து கீழே வரைக்கும் திருபயர் குணமயர் பாவைர் ஏபிஸ்வர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேப்பியப்பரம் அவ்யயம். ஸோ இந்த முக்குணங்களுடைய தாக்குதல் பிரம்மலோகத்திலிருந்து பாதாளலோகம் வரைக்கும் எங்கே போனாலும் அந்த முக்குணங்களுடைய தாக்குதல் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள், அதனால் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுனால நாம் பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார்கள். இதை முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரஜோகுணம் நம் மேலே பிரயோகமாகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை நமக்குள்ளே உதயமாகும். வேற ரொம்ப 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 சூக்ஷ்மமானது. அந்த மாதிரி ஒரு ரஜோகுண நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகிறதுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதன் பிரகாரம் செயல்படுவோம். ஸோ ஆக்சுவலி மனுஷன் வந்து தன்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற்போல தான் பல செயல்களில் இந்த உலகத்தில் ஈடுபடுறோம். வெரி சிம்பிள். நமக்கு எங்கே நம்பிக்கை இருக்குது அதுக்கு தகுந்தாற்போல் செயல் வரும். இந்த நம்பிக்கை எப்படி உருவாகிறது? குணத்தினுடைய தாக்குதல்னால, தொடர்புனால ஒரு உரிய நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம் சிராஜசாக பிரேதான் பூதகணாம் ஸ்டான்யே யஜந்தே தாமசா ஜனாக. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், சத்வகுணத்தில் இருக்கக்கூடியவர் வந்து சாத்விகா தேவான் தேவர்களை வழிபாடு செய்வார்கள். ஏன் அப்படின்னா நம்பிக்கை, அந்த சத்வகுண நம்பிக்கை அவர்களுக்குள்ள உருவாகிறதுனால அவர்கள் அந்த குறிப்பிட்ட தேவர்கள் வழிபாடு செய்கிறாங்க. அக்ஷரக்ஷாம் சி ராஜசாகா, ரஜோகுண நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகும் பொழுது அவர்கள் ராட்சசர்களையும் யக்ஷர்களையும் சக்தி வாய்ந்த மனிதர்களையும் வழிபாடு செய்வாங்க. நம்பிக்கை அப்படி போயிடும்.
பிரேதான் பூதகுணாம்ஸ்டான்யே எஜந்தே தாமசா ஜனாஹா. தமோ குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு தமோ குண நம்பிக்கை உருவாகிறதுனால இந்த நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல் அவர்கள் பூதங்களையும் பேய்களையும் பிசாசுகளையும் வழிபாடு செய்வார். ஸோ இப்போ சிம்பிளி அதே மாதிரியே ஒரு கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தர் அவருக்கு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் கிருஷ்ணரை வழிபாடு செய்வார். வெரி சிம்பிள். ஸோ பொதுவாக கட்டுண்ட நிலையில் நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய நம்பிக்கை ரஜோகுண நம்பிக்கை, தமோகுண நம்பிக்கை இப்படி தான் இருக்கும். கூடுமான வரைக்கும் ஓகே, அப்படியே ஒருத்தர் வந்து சத்துவகுண நம்பிக்கைக்கு உயர்ந்தாலும் கூட அவர் வந்து கிருஷ்ணா பகவத்கீதையில் சொன்ன பிரகாரம் தேவர்களை வழிபாடு செய்கிறதுல திருப்தி அடைஞ்சிடுவார். கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு வரமாட்டார். ஸோ அதனால் இந்த வெரி இம்பார்ட்டண்ட், நமக்கு நம்பிக்கை சுத்த சத்துவ குணம் நம்பிக்கை, சுத்த சத்துவ நம்பிக்கை நமக்கு உருவாகும் பொழுது நம்மளுக்கு ஸ்ட்ராங் கிருஷ்ணர் மேலே அல்லது அவருடைய நாமத்து மேலே ஸ்ட்ராங் நம்பிக்கை நம்மளுக்குள்ளே உருவாகும். நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்மளுடைய பயிற்சி ஸ்ட்ராங் ஆயிரும். அது பிரகாரம் போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ நாம் பயிற்சியை வந்து பக்தி பயிற்சியை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஏன் தளர்க்கிறோம் அல்லது கொஞ்சம் விலகி போகிறோம் அப்படின்னா, குணத்தினுடைய தாக்குதல்னால் வேறு நம்பிக்கை நமக்குள்ளே உருவாகும் பொழுது நாம் வந்து அந்த பயிற்சியை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணி வேறு ஒரு செயலை நோக்கி போயிடுறோம். அதனால தான் கிருஷ்ணா வந்து ஆக்சுவலி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இது மாதிரி சொல்லுவார். ஒரு சரணாகதி அடைந்த பக்தருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையும். கிருஷ்ணர் மேலே 100% நம்பிக்கை வளர்த்து கொண்டவர். அதனால் அவர் கிருஷ்ணரை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாராம்மா. நமக்கு இன்னும் அது உதயம் ஆகாததுனால தான் நமக்கு நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல் விலகி விலகி போயிட்டே இருக்கும். ஸோ இதனால் ஜீவாத்மாக்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை செய்கிறதுனால இதையும் கிருஷ்ணன் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதே ஜியா யாந்தி மத்யாஜினோபிமா. ரொம்ப அருமையான ஸ்லோகம். தேவர்களை ஒருத்தர் வந்து அந்த உரிய நம்பிக்கையோடு தேவர்களை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் தேவ உலகங்களை அடைகின்றனர். பித்ருஞாந்தி பித்ருவிரதாக. சில பேர் பித்ருக்களை வந்து நம்புவார்கள். ஸோ பித்ரு வழிபாடு செய்வாங்க. ஸோ அவர்கள் எங்கே போகிறாங்க? பித்ரு உலகத்துக்கு போகிறாங்க. பூதானி யாந்தி பூதேஜ்யா. பூதங்களை வழிபாடு செய்பவர்கள் பூத உலகங்களை அடைகின்றனர். கடைசியில் கிருஷ்ணா என்ன சொல்றார்? யாந்தி மத் யாஜினோபிமா. ஸோ அப்போ நம்ம கிருஷ்ணரை வழிபாடு செய்பவர் அவர் கிருஷ்ணருடைய உலகத்தை சென்றடைகின்றார். அப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் கிருஷ்ணரை வழிபாடு செய்கின்றோம். பிரபுபாதருடைய கருணையினால் அவருடைய உபதேசத்தினால நாம் கிருஷ்ணரை வழிபாடு செய்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்கிறோம் டெய்லி. நாம் வந்து பகவத்கீதை படிக்கிறோம். கிருஷ்ணரை நம்ம ஆரத்தி செய்கின்றோம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்கிறோம். ரைட், வெரி குட். ஸோ கிருஷ்ணரை நாம் வழிபாடு செய்கின்றோம். அதில் என்ன பண்ணணும்னா நம்பிக்கையை அதிகரிக்கணும். கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரித்து நம்ம அப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய பயிற்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இடைவிடாமல் இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கை வந்து கோமல ஸ்ரத்தான்னு சொல்லுவோம். கோமல ஸ்ரத்தான்னா மேலோட்டமான நம்பிக்கையாக இருந்ததுன்னா, ஜட உலகத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுடைய கிருஷ்ணரை நோக்கி நம்ம செய்யக்கூடிய பக்தி பயிற்சி வந்து அப்படியே பிறண்டு போயிடும். அதனால தான் நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியாக ஜீவாத்மாக்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல அவர்கள் மேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் பூமி மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரத்தில் படிக்கிறோம், பிரம்மாண்ட பிரமிதே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்திலதா பீஜா. ஸோ பிரம்மாண்ட பிரமிதே என்னன்னு வெரி இம்பார்ட்டண்ட். பிரமித்தே என்னன்னு பிரயாணம் செய்கிறது. ஸோ ஜீவாத்மா எதற்கோசம் பிரயாணம் செய்கிறார்? சிம்பிளி நம்பிக்கையினால தான்.
நம்பிக்கையினால தான் ஒவ்வொருத்தரை வழிபாடு செய்து அந்தந்த உலகங்கள் அடைகிறார். அப்படி பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி பிரம்மாண்டா ஒரு ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, 14 லோகங்கள் அண்டம்னு சொல்கிறோம். ஸோ பிரமித்தே இப்படி ஜீவாத்மா பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்காரு. விதவிதமான நம்பிக்கை உருவாகிட்டே இருக்கு. இந்த ரஜஸ் எப்படின்னா விதவிதமான நம்பிக்கை நமக்குள்ள உருவாகும், பலதரப்பட்ட நம்பிக்கைகள். ஸோ அதனால தான் கிருஷ்ணா இதை தெளிவாக சொல்வார். அஸ்ரத்துதானாக புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தவா அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. அஸ்ரத்த கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே கிருஷ்ணரை சென்று அடைய முடியாது. அப்போ கிருஷ்ணர் லோகத்துக்கு நம்ம சென்று அடையணும்னா வெரி சிம்பிள். இப்போ ஒரு ஜீவாத்மா ஒரு தேவலோகத்தை அடைகிறாருன்னா அந்த குறிப்பிட்ட தேவர் மேலே அவருக்கு நம்பிக்கை, அந்த குறிப்பிட்ட தேவர் மேலே நம்பிக்கை தான் அவரை வழிபாடு செய்கின்றார் விடைவிடாமல். அதனால் அந்த உலகத்தை போய் சென்றடைகிறார். அதே மாதிரி தான் நாம் கிருஷ்ணனுடைய லோகம், வைகுண்ட லோகம், கோலோக பிருந்தாவனம் அங்கு சென்றடையணும்னா நாம் கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும், அவரை நோக்கி இடைவிடாமல் வழிபாடு செய்யணும். அப்போ தான் அவருடைய உலகத்துக்கு சென்றடைய முடியும். ஸோ கிருஷ்ணர் சொல்வார் அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே. ஸோ ஓகே, இப்போ மற்ற உலகங்களுக்கு போகிறதுக்கும் கிருஷ்ணருடைய உலகம் கோலோக பிருந்தாவனம் வைகுண்ட லோகம் போகிறதுக்கு தான் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குது. கிருஷ்ணன் என்ன சொல்வார்? மாமுபேத்தியத்து கௌந்தேய. இந்த மாதிரியா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எந்த தேவரோ 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, சிவபெருமான், பிரம்மா, மற்ற தேவர்கள் ஏகப்பட்ட இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தேவராவது என்னுடைய உலகத்துக்கு வந்தால் திரும்பவும் மறுபிறவி எடுப்பதில்லைன்னு எந்த தேவரும் சொன்னதில்லை இது வரைக்கும். கிருஷ்ணர் மட்டும்தான் சொல்லியிருக்கார். இதிலிருந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது கிருஷ்ணர் முழு முதற் கடவுள்ங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சீஃப் மினிஸ்டர்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு வேணால் ஒவ்வொரு விதிமுறைகள் அவர் போடலாம். பட் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு விதிமுறை போடுறாருன்னா அந்த விதிமுறையை எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணியாகும். அது மாதிரியே முழு முதற் கடவுள் தான் ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக திடமாக சொல்ல முடியும். என்னை வழிபாடு செய்பவர் திரும்பவும் இந்த ஜட உலகத்தில் பிறப்பு எடுப்பதில்லைங்கிறது யார் சொல்ல முடியும்? முழு முதற் கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். வேற எந்த தேவரும் சொல்ல முடியாது. அதனால தான் கிருஷ்ணாவுக்கு முகுந்தன் ஒரு பெயர் உண்டு. முகுந்தன். முகுந்தன் அப்படின்னா முக் ப்ளஸ் உந்தா. ஜீவாத்மாக்களுக்கு பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை அளிப்பவர், முக்தியை கொடுப்பவர். அதனால கிருஷ்ணாவுக்கு முகுந்தன்கிற பெயர். ஸோ இதில் வெரி இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் சாஸ்திர பகவத்கீதாவில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமுபேத்தித்து புனர்ஜென்மா மாமுபேத்தித்து கௌந்தேய புனர்ஜென்ம நவித்யதே. ஓ கௌந்தேயா, ஓ அர்ஜுனா, என்னை வழிபாடு செய்பவர் மறுஜென்மத்தை, அதாவது என்னை அடைபவர்கள் மறுஜென்மத்தை அடைவதில்லை. இதை ஈவன் சிவபெருமான் கூட இதை சொல்லுதில்லை. இதை சிவபெருமான் சிவபுராணத்தில் பார்வதி தேவிட்ட சொல்கிறார். முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவ ந சம்சயः. எஸ், முக்தி பிரதாதா சர்வேஷாம், பலதரப்பட்ட முக்திகள் இருக்கு இல்லையா? சாரூபிய முக்தி. சாரூபிய முக்தினா பகவான் விஷ்ணு மாதிரியே 4 கைகளுடைய ரூபம். தென் சமீபிய முக்தி. சமீபிய முக்தி அப்படின்னா பகவான் நாராயணர் அவர் பக்கத்திலேயே இருத்தல். சலோக்கிய முக்தி, பகவான் நாராயணர் இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்திலேயே வசித்தல். தென் சார்ஷ்டி முக்தி. சார்ஷ்டி முக்தி அப்படின்னா
பகவான் நாராயணருக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஒரு சில பக்தர்கள் வைகுண்ட லோகத்தில் அந்த ஐஸ்வர்யங்களை பெறுவார்கள். அதுக்கு பேர் சார்ஷ்டி முக்தி. தென் சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்ய முக்தினா பகவான் கிருஷ்ணாவுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மாண்டமான தேஜஸ் பிரம்மஜோதி. இந்த பிரம்மஜோதியில் போய் ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆன்மீகவாதிகள் அதை அடைவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு பேர் சாயுஜ்ய முக்தி. இப்படி பகவான் கபிலதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5 விதமான முக்திகளை பற்றி சொல்லித்தரார். ஆனால் சிவபெருமான் என்ன சொல்லார்? முக்தி பிரதாதா சர்வேஷாம். அதான் முக்தி பிரதாதா சர்வேஷாம். வைஷ்ணுர் ஏவ ந சம்சய. ஸோ ந சம்சயக, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் முக்தியை அளிப்பவர் பகவான் கிருஷ்ணா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சிவபெருமான் பார்வதி தேவிட்ட சிவபுராணத்தில் சொல்கிறார். ஸோ இதிலிருந்து என்ன தெரியறது? மற்ற தேவர்கள் நம்மளுக்கு ஜட ரீதியான பல பல பிரச்சனைகளை வேணால் தீர்க்கலாம். பட் அவர்கள் மறுபிறவியிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன்னு எந்த தேவரும் சொல்ல முடியாது, இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ணா தெளிவாக சொல்கிறார், புனர்ஜென்ம ந வித்யதே மாமுபேத்து கௌந்தேய, என்னை அடைந்தால் உனக்கு மறுஜென்மம் கிடையாது. அப்போ இதிலிருந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரியுது? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் புத்திசாலியானவர் யஜ்ஞாயை சங்கீர்த்தன பிராயை ரஜந்தி சுமேதசக அப்படின்னு நம்ம பாகவதத்தில் படிக்கிறோம். கிருஷ்ண பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புத்திசாலிகள். சுமேதசக, மேதான புத்தி, சுமேதசக. ஏன்னா அவர்கள் எந்த இதுக்கு பிளான் பண்ணுறாங்க? இந்த மீண்டும் மீண்டும் பிறப்பு, புனரபி மரணம், புனரபி ஜனனம், திரும்ப 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 பிறப்பு, இறப்பு, வியாதி, மூப்பு, இந்த சைக்கிள் எனக்கு வேண்டாம். இதிலிருந்து நான் வெளியில் வரணும். போரும் இந்த ஜட உடல், இந்த ஜட உலகம் போரும், நான் கிருஷ்ணருடைய உலகத்தை சென்றடையணும் அப்படின்னு பக்தர்கள் ஆசைப்படுறதுனால பக்தர்கள் புத்திசாலிகள். வெரி இம்பார்ட்டன்ட். புத்திசாலின்னா இவர் தான் புத்திசாலி. எப்படி எந்த பயிற்சியை செய்தால் நான் நிரந்தரமாக பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு கிருஷ்ணருடைய உலகத்தை நான் சென்றடைவேன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு கிருஷ்ணரை வழிபாடு செய்பவர் இவர் தான் புத்திசாலியான பக்தர். அப்போ ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குவதற்கோசரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமைஸ்டைர் ஹிருதஜானா பிரபத்யந்தி அந்நிய தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா. நம்ம பகவத்கீதையில் அது படிக்கிறோம். காமைஸ்டைர் ஹிருதஜானா. இந்த காமா பலதரப்பட்ட ஆசைகள்னால நம்மளுடைய அறிவு திருடப்படுகின்றது. ஹிருதஜானா. அப்படிப்பட்டவர்கள் பிரபத்தியந்தே அந்நிய தேவதாக. பிரபத்தியந்தே அப்படின்னா ஜலத்தில் வழிபாடுன்னு குறிக்கின்றது. அந்நிய தேவதா வெரி இம்பார்ட்டண்ட். அந்நிய தேவதானா கிருஷ்ணரை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். அந்நிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது கிருஷ்ணரை தவிர்த்துன்னு அது அர்த்தம் வருகின்றது. அதே மாதிரி தான் நீங்கள் பக்தி சாஸ்திரியில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், அந்நிய அபிலாஷிதா சூன்யம் அப்படின்னா எதை குறிக்கிறது அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிற ஆசையை தவிர்த்து மற்ற ஆசைகள். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்நிய அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோமோ அது கிருஷ்ணரை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்நிய அபிலாஷிதா அப்படின்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டுங்கிற ஆசையை தவிர்த்து மற்ற ஆசைகள் ஜீரோவாக இருக்கணும். அதே மாதிரி தான் இங்கே அந்நிய தேவதாக அப்படின்னா கிருஷ்ணரை தவிர்த்து மற்ற தேவர்கள், அவர்கள் மற்ற தேவர்களை வழிபாடு செய்கின்றார்கள். எதற்கோசரம்? ஜட உலக ஆசைகள். அதை பூர்த்தி செய்வதற்கோசரம் மற்ற தேவர்களை வழிபாடு செய்கின்றார்கள். தம் தம் நியமமாஸ்தாய, அவர்கள் அந்தந்த தேவர்களை வழிபாடு செய்வதற்குண்டான உரிய முறைகளை கடைபிடிக்கின்றார்கள் அப்படிங்கிறது பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார்.
ஸோ அதனால் பொதுவாக இவர்கள் அல்பமேதஷாம், இவர்கள் அல்ப புத்தி உடையவர்கள். ஏன்னா இவர்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு நிரந்தரமாக கிருஷ்ணனுடைய உலகத்தை சென்றடைய வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் என்னுடைய நிரந்தரமான ஒரு கோல், அடைய வேண்டிய இலக்குங்கிறது இவர்களுக்கு தெரியாததுனால இவர்கள் அல்ப புத்தி உடையவர்கள், அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு கிருஷ்ணா கண்டிக்கிறார். அதனால் ஒரு சில பேர் நினைப்பாங்க, இறந்து போயிட்டாருன்னா அவர் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, பேப்பரில் விளம்பரம், என்ன அவர் சிவலோக பிராப்தி அடைந்தார் அல்லது வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க. இறந்து போனவனே பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க, வைகுண்ட பிராப்தி அடைந்தார். இது பகவத்கீதை, கிருஷ்ணருடைய தத்துவங்கள், உபதேசங்கள் அதை தெரிந்து கொள்ளாததுனால இந்த மாதிரி அறியாமையில் அவங்க இந்த மாதிரி வரி விளம்பரம்லாம் கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. இறந்து போனவர்கள் எல்லாமே வைகுண்ட பிராப்தி அடையிறதுனா, வைகுண்டத்தை சென்று அடைகிறாங்கன்னா அப்போ வைகுண்டம் நம்மளுக்கு பக்கத்து வீட்டு மாதிரி ஆயிரும், பக்கத்து வீடு மாதிரி ஆயிரும். ஸோ வைகுண்டத்துக்குள்ளே நுழைவதற்கு பக்தியாமாம் அபிஜானாதி யவான் யுஷ்டாஸ்மி தத்வதः. பக்தி, கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத அன்பு, பக்தி நமக்குள்ளே உருவாக வேண்டும். அதனால தான் அசைக்க முடியாத அன்பு, பக்தி கிருஷ்ணர் மேலே நம்மளுக்கு உருவாகணும்னா ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்பிக்கை உருவாகணும். கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்த முழுமுதற் கடவுள், அவர் தான் உன்னத அனுபவிப்பாளர், நான் அவருடைய ஆனந்தத்துக்கு ஒத்துழைக்க வேண்டியவன், என்னுடைய நிலை அதுதான், நான் அவருக்கு சேவை செய்து அவர்கிட்ட திரும்பி செல்லணும். இதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அப்புறம்தான் நம்மளுக்கு அதை பயிற்சி செய்து நாம் கிருஷ்ணர் மேலே அந்த அசைக்க முடியாத பக்தியை வளர்த்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை உருவாகணும். நம்மளுக்கு நம்பிக்கையிலேயே ஆடுறோன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையிலேயே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளால் பயிற்சி செய்ய முடியாது. ஸோ மனிதர்கள் அதனால தான் அவர்கள் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரை வழிபாடு செஞ்சால் போரும். யதா தரோர் மூல நிசேச்சனேன திருப்யந்தி தத்ஸ்கந்த புஜோபசாகாஹ பிராணோபகாராச்ச யத இந்திரியானாம் ததைவ சர்வார்ஹணம் அச்சுத யுஜ்ய. வெரி நைஸ் ஸ்லோகா. ஸ்ரீல நாரத முனிவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக அதை போதிக்கிறார். ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. பிரபுபாதர் பல இடங்களில் இந்த ஸ்லோகத்தை தன்னுடைய சொற்பொழிவில் மேற்கோள் கொடுக்குறார். வெரி ஸ்ட்ராங். யதா தரோர் மூல நிசேச்சனேன, தரோர்னா மரம், மூல நிசேச்சனேன மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் விடும் பொழுது திரப்பியந்தி தத் ஸ்கந்த புஜோபசாகாஹா. ஸ்கந்த புஜா அப்படின்னா மரத்தினுடைய இலைகள், கிளைகள் எல்லாமே திருப்தியந்தி செழிப்படைகின்றன மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் விடும்பொழுது. பிராணோபகாராச்ச யத இந்திரியானாம். நாம் வயிற்றுக்கு உணவிடும் பொழுது எதை இந்திரியானாம், மற்ற புலன்கள் எல்லாமே தானாக திருப்தி அடைகின்றன. நாம் தனித்தனியாக ஒவ்வொரு புலனுக்கும் நம்ம உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது மரத்தில் எத்தனை இலைகள் எத்தனை கிளைகள் இருக்குங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. எத்தனை இலைகள் இருக்குங்க யாராவது சொல்ல முடியுமா? மரத்தில் சொல்ல முடியாது. ஓகே, அப்போ மரத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு இலைக்காக நம்ம தண்ணீர் விட்டோனோ அது முடியாத காரியம். அப்படியே விட்டாலும் அந்த மரம் இறந்து போயிடும். ஏன் அப்படின்னா வேருக்கு தண்ணீர் விட்டால் இலைகளும் கிளைகளும் செழிப்படையும். ததைவ சர்வார்ஹணம் அச்சுதேஜ்ய. வெரி ஸ்ட்ராங் ஸ்லோகா. இதுக்கு பேர் தான் அசைக்க முடியாத நம்பிக்கை. இது நம்ம வெறும் தத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இதை நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும், கிருணந்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய பயிற்சி எப்போ பார்த்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா கிருஷ்ணரை திருப்தி செய்தால் போரும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டே. கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் உலகமே திருப்தி அடையும். இதில் நம்பிக்கை வரணும். இதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். சிம்பிளி ஜீவாத்மா ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வி ஆர் ஆல் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஃபெய்த்லெஸ்னஸ். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே துன்பப்படுவதற்கு காரணம் கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வளர்த்து கொள்ளாததுனால தான் கஷ்டப்படுறோம். ஆக்சுவலி
ஒன்ஸ் ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துட்டார்னா அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூமியில். அப்போ நாம் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலைன்னா நேச்சுரல் ஜட ரீதியான நம்பிக்கையை வச்சுட்டு இருப்போம். தென் அதுக்கு தகுந்தாற் போல இழுத்து செல்லப்படுவோம் அந்த நம்பிக்கையினால். வெரி பவர்ஃபுல். இந்த குணங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அப்போ மனுஷன் ஜட ரீதியான புலனின்ப செயல்களை செய்கிறான்னா அங்கே பாருங்கள் இம்பார்ட்டண்ட். மனுஷன் என்ன நினைக்கிறான்? ஓகே, எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் நான் மாதம் சம்பாதித்தேன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ரொம்ப சூக்ஷ்மமானது இது. மாயா இப்படி தான் நமக்குள்ள ரஜோகுண நம்பிக்கையை உருவாக்கி நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவருக்கு இந்த ரஜோகுண நம்பிக்கை உள்ளே வர்றதுனால இவர் என்ன நினைக்கிறார்? 1,00,000 ரூபா நான் மாதம் சம்பாதித்தேன்னா நான் சந்தோஷமாக இருக்கலாம், என்னுடைய கடன் தொலையெல்லாம் தீந்துரும், நான் வந்து நானும் என்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரஜோகுணத்தினால் அவருக்கு உருவாகிறதுனால அந்த நம்பிக்கையினால் உந்தப்பட்டு அவர் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கோசரம் கடுமையாக உழைக்கின்றார். செயல் வருது பார்த்தீங்களா? நம்பிக்கைக்கு பிறகான செயல். ஓகே, 1,00,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறதுனால அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். கிடையாது. அதான் மாயா இப்படி தான் ஏமாத்தும். அதனால தான் இதை சச்சினந்தன சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக சொல்கிறார். கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய வேண்டும், அவருடைய பாத கமலங்களுக்கு நாம் அன்பு தொண்டு செய்தால் மட்டும்தான் மாயா நம்மளை விடுவாங்க. கிருஷ்ணரை நோக்கி நம்ம அன்பு தொண்டு செய்யாத வரைக்கும் மாயா ஒருபொழுது நம்மளை விடமாட்டாங்க. நம்மளுக்கு ரஜோகுண நம்பிக்கையை உருவாக்குவாங்க, நம்ம பின்னாடி போவோம். அண்ட் அது பிரகாரம் நம்ம கடுமையாக உழைப்போம். அண்டு அதனால் சந்தோஷமும் இருக்க முடியாது, கூடவே ஒரு துன்பத்தையும் கொடுப்பாங்க மாயா. 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறார், ஓகே ரைட், அவர் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிண்டு அவர் கஷ்டப்பட்டு 1,00,000 ரூபா சம்பாதித்தார்னா அதே ரஜோகுண நம்பிக்கை அவருக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை கொடுக்கும். வெரி பவர்ஃபுல். அவர் வந்து அவருடைய குடும்பத்தவர்கள் வந்து என்னங்க 1,00,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, பேங்க்கில் ஒரு லோனை போடுங்க, லோனை போட்டு ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டலாங்க. அப்போ என்னாச்சு, அவர் 1,00,000 ரூபா சம்பாதித்து நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையோடு உழைக்கிறாரு. இப்போ உடனே ஒரு பெரிய கமிட்மெண்ட் வருது. என்ன கமிட்மெண்ட்? பேங்க்கில் பெரிய லோன் எடுத்து வீடை கட்டணும். இப்போ வீடை கட்டியாச்சுன்னா அதில் 1,00,000 ரூபாவில் மேஜர் அமௌண்ட் அதில் போயிடும் இந்த லோன் செட்டில்மெண்ட்டுக்கு. திரும்பவும் அவர் வந்து பணத்துக்கோசரம் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இப்படி தான் மாயா ஏமாத்திகிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்க முடியாது. கிருஷ்ணரை விட்டால், கிருஷ்ணரை நோக்கி நாம் அன்பு தொண்டு செய்வதை தவிர்த்தால் ஜீவாத்மா சந்தோஷமாக இருக்க முடியாது. மாயா வந்து வதக்கி எடுக்கும், போட்டு சட்டியில் போட்டு வதக்கி எடுக்கிற மாதிரி மாறி மாறி நம்மளுக்கு வந்து ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஆலோசனைகள் கொடுத்துட்டே இருக்கும். ரஜஸ்னால் நாம் உந்தப்பட்டு நம்ம அந்த செயலில் ஈடுபடுவோம். விளைவு என்ன? துக்கம். இப்படி தான் ஏமாத்திகிட்டே இருக்குது நம்மளை எல்லோரையும். நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். எப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மாயா வந்து எல்லா ஜீவராசிகளையும் ஏமாத்துறது. இதுதான் பிரபுபாதர் வந்து when we try to exploit matter, the more we try to exploit matter, the more we are getting entangled in her complexities. அதாவது ஜடத்தை அனுபவிக்க வேண்டும்னு எவ்வளவுக்கு அளவு நம்ம வந்து முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக மாயாவுடைய கட்டுப்பாட்டில் மாட்டிப்போம், மாயாவுடைய பிடியில் மாட்டி கஷ்டப்படுவோம்னு பிரபுபாதர் சொற்பொழிவில் சொல்கிறார். மாயா எப்படி ஏமாத்துறது பாருங்கள் எல்லோரையும். ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். எப்படின்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் பூனை இருக்குது, ஒரு பூனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பூனையை நீங்கள் வந்து சுலபமாக உங்களால் ஏமாற்ற முடியும். அங்கே பூனை வந்து ஒரு 6 அடி தள்ளி நிற்குது, அது உட்காந்துட்டு இருக்கு 6 அடி தள்ளி. அந்த பூனையை நீங்கள் ஏமாற்றணுன்னா நீங்கள் வந்து தரையில் வந்து சும்மா அப்படி கையை காமிச்சு அப்படி உச்சி கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி உச்சி கொட்டினீங்கன்னா
அது அந்த பூனை என்ன பண்ணும், ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது 6 அடி தூரத்துலேருந்து வேகமாக ஓடி வரும். அந்த கை கிட்ட வந்த உடனே ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்ச உடனே அது ஏமாந்து போயிடும். ஆனால் அதே பூனையை நீங்கள் 10 நிமிஷத்தில் திரும்ப ஏமாற்றலாம். 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஏமாற்றலாம். அது அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கு. திரும்பவும் நீங்கள் தரையில் இப்படி கையை காமிச்சிட்டு உச் உச் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஏதோ சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி திரும்ப ஓடி வரும். இது எப்படி? இதுதான் விசித்திரமானது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏமாற்றம் கிடைச்சது, அந்த ஏமாற்றத்தை மாயா மூடுகின்றது, மறைக்கின்றது. அதே மாதிரி தான் மாயா மனுஷனும் ஏமாத்துறது. மனுஷனுக்கு என்ன பண்ணுறது, நான் எனக்கு இந்த பிஸ்னஸில் நான் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற இந்த ப்ரப்போசலை மாயா ஏற்படுத்துறது. அதுக்கு பேர் தான் ரஜோகுண நம்பிக்கை. வெரி ஸ்ட்ராங். அது நம்ம என்ன பண்ணுவோம், 10 லட்சம் ரூபாயை பெற்றால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸை இறங்கி பண்ணுவோம். கடைசியில் மாயா என்ன பண்ணும், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும், பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்போ நஷ்டம் வரும்பொழுது புலம்புவோம். ஓகே, இந்த புலம்பல் துக்கம் வருது, அது 1 மாதம் 2 மாதம் இருக்கும், திரும்ப ஒரு ப்ரப்போசல் கொடுக்கும் மாயா. இப்படி ஏமாத்திகிட்டே இருக்கு. எக்ஸாக்டாக மாயா எப்படி மற்ற ஜீவராசிகளை, தாழ்ந்த ஜீவராசிகளை ஏமாத்துறதோ அதே மாதிரி மனுஷனும் ஏமாத்துறது. அதனால தான் புத்திசாலியானவர் கிருஷ்ண பக்தர் எப்படி சுமேதஸ்வக. ஒரு கிருஷ்ண பக்தர் புத்திசாலி. மாயாவுடைய இந்த ப்ரப்போசல் இது எல்லாம் என்னை ஏமாத்துறது சிம்பிளி மாயா. நான் சந்தோஷமாக இருக்க முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா கிருஷ்ணா சொல்லிட்டார், துக்காலயம் சாஸ்வதம். ஸோ கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறதுனால, கிருஷ்ணா ஜட உலகத்தினுடைய எஜமானர். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சா சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத்வி பரிவர்த்ததே. மயாத்யக்ஷேன பிரகிருதி, பிரகிருதி இந்த பூமி, இந்த மாயா, ஜட உலகம் கிருஷ்ணருடைய மேற்பார்வையின் கீழ் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த ஜட உலகத்தை பற்றி முழுக்க தெரிந்தவர் கிருஷ்ணர் தான், வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் சொல்லிட்டார் ஜட உலகம் துக்ககரமானது அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்கும் பொழுது நாம் அதை நம்ப வேண்டும், கிருஷ்ணர் சொன்னதை நம்ப வேண்டும். அதுக்கு பேர் தான் சத்துவகுண நம்பிக்கை. ரஜசும் தமசும் கலக்காத சத்துவகுண நம்பிக்கை என்ன அப்படின்னா அது சுத்த சத்துவம்னு சொல்கிறோம். அது என்னது? கிருஷ்ணரை நம்ப வேண்டும், கிருஷ்ணருடைய உபதேசத்தை நம்ப வேண்டும். கிருஷ்ணர் சொல்லிட்டார், ஜட உலகம் பிறப்பும் இறப்பும் தொடரும் துன்பக் கோட்டங்களே. பிறப்பாது அப்படி தான் நீங்கள் மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது? அது இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணார்னா அது ரஜோகுண நம்பிக்கை அப்படி சொல்லலாம். ரஜஸ்னால் ஏற்படக்கூடிய நம்பிக்கை. அது முடிவு என்ன? துக்கம்தான். இதை கிருஷ்ணா பகவத்கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பரிணாமி விஷமீவா தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். வெரி பியூட்டிஃபுல். ரஜோகுண மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று இனிக்குமாமா, ஆனால் பரிணாமே கடைசியில் விஷமீவா கசக்குமாமா, விஷம் மாதிரி கசக்கும். தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். அந்த சுகம் எப்படிப்பட்டது? ரஜோகுண சந்தோஷம். ஸோ இந்த உலகத்தில் புலனின்ப விஷயங்கள் எல்லாமே இந்த ரஜோகுண சுகத்தை அந்த வகையில் தான் வர்றது. அது இன்பம் மாறிய மாயா அப்படி ஜோடனை பண்ணி நம்மளை இழுக்கும், அட்ராக்ட் பண்ணி கவர்ந்து இழுக்கும். எஸ் இது இன்பம், இதை எடுத்துக்கொள், இதை நீ பெறலாம். நாம் மனுஷன் மட்டும்தான் ஆக்சுவலி இதை ஹோலினஸ் மானுஸ்வாமி ரொம்ப அருமையாக சொல்கிறார். நமக்கு சத்வகுணம் இருந்தால் இந்த ப்ரப்போசல்லிருந்து விலகி நிற்கலாம், இந்த சாய்ஸ் உண்டாமா. சத்வகுணத்தில் ஒருத்தர் இருந்தார்னா அவர் சத்வா சஞ்சாயதே ஞானம். சத்வகுணத்தில் இருக்கும் பொழுது புலன்கள் ஞானத்தால் பிரகாசப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா? இங்கே பிரகாசகம் அனாமயம் சுகசங்கேன பத்னாதி
ஞானசங்கேரி சாணகா. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்ற பிரகாசகம். ஸோ சத்வகுணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஞானத்தால் பிரகாசப்படுத்தப்படுகின்றோம். அப்போ மாயா இந்த மாதிரியே பல பல ப்ரொப்போசல்ஸ் கொடுத்தாலும் கூட நோ, இதில் நான் ஈடுபட மாட்டேன். ஏன்னா இது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரியே தெரியும், கடைசியில் அது துக்கத்தில் தான் முடியும், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய நபர் அவருக்கு சாய்ஸ் உண்டாமா, அவர் விலகி போகிறாமா. இது பக்தி சாஸ்திரியோட ஒருத்தனால கேள்வி கேட்டார். ரஜஸ்லையும் தமத்துலையும் ஆழ்ந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாதாம், சாய்ஸ் கிடையாது. அந்த குணத்தால் இழுத்து செல்லப்படுவோம். அது புலன் இன்பத்தை அப்படி ரொம்ப கவர்ச்சிகரமாக மாயா எக்ஸ்பர்ட். ஒரு ஒரு பக்தர் இந்த கேள்வியை கேட்டார். பாருங்க, வெரி நைஸ், நல்ல கேள்வி இது. யத்ரத்ரி சர்கோ அம்ருஷா அப்படின்னு பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் படிக்கிறோம். இந்த மாயா இந்த ஜட உலகத்தில் புலன் இன்பத்தை அப்படி ஜோடனை பண்ணி நமக்கு முன்னாடி கொடுக்கறது. அந்த புலன் இன்பம் உண்மை மாதிரியே தோன்றது பார்த்தீங்களா? அது ரியல், அது அப்படிங்கிற மாதிரி அது டிசைன் பண்ணி மாயா நம்மளுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறது. ஸோ ஒரு பக்தர் கேள்வி கேட்டார், நல்ல கேள்வி அது. இப்போ மாயா ஏற்படுத்தக்கூடிய இந்த புலன் இன்பங்கள் அது உண்மை மாதிரியே நம்மளுக்கு தோன்றுறது. பட் ஆக்சுவலி அது உண்மை இல்லை. அதுக்கு பேர் தான் மாயா, மாய தோற்றம், இல்யூஷன். அப்போ இப்போ மாயா கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி. அப்படிப்பட்ட மாயா ஏற்படுத்தக்கூடிய டிசைன் பண்ணி ஒரு புலன் இன்பத்தை நமக்கு முன்னாடி நிறுத்துறது. அதே அது பொய்யா இருந்தாலும் கூட உண்மை போல தோன்றுகின்றது. அப்போ உண்மையான இன்பம் எப்படி இருக்கும்? அதான் அந்த பக்தருடைய ஒரு கேள்வி. நல்ல கேள்வி இது. அதனால தான் இது அசதி அபினிவேஷுதக அப்படின்னு சொல்லியிருக்கு. அசதி எப்படின்னா அன்ரியல் திங்ஸ், உண்மை போல தோன்றுகின்றது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே உண்மை போல தோன்றுகின்றது. அது அப்படி அந்த மாதிரி கவர்ச்சிகரமாக டிசைன் பண்ணியிருக்கு மாயா. அப்போ உண்மையான இன்பம் ஜீவாத்மா கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் ஆழ்ந்திருக்கும் பொழுது ஜீவாத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அது உண்மையான ஆனந்தம். அது எப்படி இருக்கும்? ரைட். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ பேங்க்கில் 5 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த 5 லட்ச ரூபாய் எனக்கு இன்பம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம்ல, அதுக்கு பேர் தான் மாயாவோட ஜோடனை. ஆக்சுவலி பேங்க்கில் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா எனக்கு இன்பம் கொடுக்க முடியாது. ஏன்னா நானும் ஒரு தெய்வீக வஸ்து, ஜீவாத்மா ஒரு தெய்வீக வஸ்து. பேங்க்கில் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா எனக்கு இன்பம் கொடுக்க முடியாது. இது வெரி வெரி நைஸ். இது எப்படின்னா, நாம் கிருஷ்ணருடைய பின்ன பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக வஸ்து ஜீவாத்மா, ரைட். இப்படி தெய்வீக வஸ்து ஆகிய ஜீவாத்மா ஜடத்தை துய்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குறாரு நம்ம மாயா மூலமாக. எப்படி ஒரு தெய்வீக வஸ்துவாகிய ஜீவாத்மா ஜடத்தை தூய்க்க முடியும்? முடியாத காரியம். தெய்வீகமும் ஜடமும் சேராது. எப்படி தண்ணீரும் எண்ணெயும் சேர்த்து வச்சாலும் கூட அது ஒட்டாது. அந்த மாதிரிய தெய்வீகம் ஆகிய ஜீவாத்மா, தெய்வீக வஸ்து கிருஷ்ணனுடைய பின்னப்பகுதியில் ஜடத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? முடியாத காரியம். ஆனால் ஜீவாத்மாவோ முரண்டு பிடிக்கிறது, நான் ஜடத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாராமா, ஜீவாத்மாவுடைய அப்பா இல்லையா கிருஷ்ணா, ஓகே, என்னுடைய குழந்தையாகிய இந்த ஜீவாத்மா ஜடத்தை அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படுறாரு. அது நடக்காத காரியம். சரி, ஒரு மாயத்தோற்றத்தில் அவர் அனுபவிக்கிற மாதிரி நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மாயா மூலமாக இந்த மாயத்தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதுதான் பொய் அகங்காரம். இந்த மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக அது அனுபவிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடிட்டு. ஸோ அதனால தான் நம்ம நினைக்கிறோம், பேங்க்கில் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா எனக்கு அதை செலவழித்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும்னு அந்த ஜோடனை பண்ணுறது மாயா. அப்போ ஒரு அதாவது யா அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். உண்மையில் அது இல்லாதது.
எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அது உண்மையில் அது இல்லாதது. அப்படிப்பட்ட இன்பமே அது உண்மை மாதிரியே நம்மளுக்கு அப்படி நம்மளுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது. அப்போ உண்மையான இன்பம் எப்படி இருக்கும்? ஜீவாத்மா கிருஷ்ணர் உண்மையானவர். அவர் கூட உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது ஜீவாத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கும்? அதை கற்பனையே பண்ண முடியாது. அதனால தான் பெரிய பெரிய பக்தர்கள் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் அவர்கள் ஆழ்ந்திருக்கும் பொழுது இந்த உலகம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காதாம். ஸோ அதனால் புத்திசாலியான பக்தர் மாயாவுடைய இந்த பலதரப்பட்ட ப்ரப்போசல்ஸ்லேருந்து ஆலோசனைகள் இல்லையா, பல பல யுக்திகள் மாயா கையாண்டுட்டே இருக்கும். அதில் புத்திசாலியான பக்தர்கள் அதில் கவரப்பட மாட்டாங்களாமா. நோ, இது எனக்கு வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் கூட மட்டும்தான் எனக்கு நிரந்தரமான உண்மையான இன்பம் எனக்கு கிடைக்கும் சொல்லி அவர்கள் விலகி நிற்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ரஜசும் தமசும் கலக்காத சத்துவத்தில் இருக்கும் பொழுது இந்த ஞானம் மேலோங்கி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீல நாரத முனிவர் இந்த மாதிரி போதிக்கிறார். பிராணோபகாராச்ச எத இந்திரியானாம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜ்ய, சர்வ அர்கணம் அச்சுத இஜ்ய. அச்சுதா கிருஷ்ணா, அவரை வழிபாடு செய்யும் பொழுது 33 கோடி தேவர்களும் தானாக திருப்தி அடைகின்றார்கள். 33 கோடி தேவர்களை வழிபாடு செய்ததுக்கு சமானம் அச்சுத இஜ்ய, கிருஷ்ணாவை வழிபாடு செய்தால். அதனால் நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறோம். பட் இந்த நம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த விக்கிரக வழிபாடு பற்றி ஒரு சின்ன ஒரு வகுப்பு இருந்தது. அதில் முக்கியமானது என்னென்னா, தவத்திரு நிரஞ்சன் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நாம் பக்தி யோக பயிற்சி முறைகளை செய்கிறோம். அதில் சாரம் ஒன்று இருக்காமல் அந்த சாரத்தை சார்ந்த விஷயங்கள் ரெண்டு இருக்காம. மொத்தம் எந்த பக்தி தொண்டாக இருந்தாலும் அதில் சாரம் ஒன்று, அந்த சாரத்தை சார்ந்த விஷயம் ரெண்டு இருக்குது. ஸோ நாம் சாரம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கூட அந்த உறவில் லைத்திருப்பது, அதுதான் சாரம். அந்த சாரத்தை அடைவதற்கு பல பல பயிற்சி முறைகள் கொடுக்கப்படுகின்றன. அதுக்கு பேர் ஃபார்ம் சொல்கிறோம், சார்ந்த விஷயங்கள். ஸோ நாம் இந்த சார்ந்த விஷயங்களை செய்வோம், பட் சாரத்தில் லைத்திருக்க பழக வேண்டும். அதாவது வைஷ்ணவா சாரகிராகி ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா. ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. வைஷ்ணவர் சாரத்தை கிரகித்துக் கொள்வார். அந்த சாரம் என்ன? ஸ்ரீகிருஷ்ண பிரபன்னா, கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைதல், கிருஷ்ணரையே சார்ந்திருத்தல், கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல், இது சாரம். இது மனப்பான்மை சார்ந்தது, இது சும்மா வெளிப்புற ரீதியானதல்ல. அப்போ நாம் ஜபம் செய்தாலும் சரி, கிருஷ்ணருக்கு பூஜை செய்தாலும் சரி, இல்லை கிருஷ்ணருக்கு நாம் சமைத்தாலும் சரி, எந்த பக்தி தொண்டு செய்தாலும் இந்த சாரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சாரம் அதாவது அந்த மனப்பான்மை அது உள்ளே இருக்கணும். அதோடு சேர்ந்து நாம் இந்த பயிற்சி முறைகளை செய்யும் பொழுது அதுதான் பக்தி தொண்டு. அப்போ அது கிருஷ்ணரை கவர்ந்து இருக்கும். நம்ம சாரம் அந்த மனப்பான்மை நம்மளுக்கு இல்லாமல் கிருஷ்ணரை சார்ந்து இருத்தல், கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை, இது எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படி மேலோட்டமாக நம்ம கை காலை ஈடுபடுத்தினோன்னா அது பக்தி தொண்டாக அமையாது. எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் இதில் இருக்குது, இந்த சாரம் இருக்கும், சாரத்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் கூடுமான வரைக்கும் இந்த ஸ்கெலிட்டனை பிடிச்சிட்டு சாரத்தை விட்டுருவோம். ஸ்கெலிட்டன்னா என்னது? இந்த ஸ்ட்ரக்சர், அதை பிடிச்சிட்டு சாரத்தை விட்டுருவோம். அதனால் நாம் கிருஷ்ணரோட உலகத்துக்கு சென்றடைந்தால், அண்ட் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தை சொன்ன மாதிரியா ஜீவாத்மா கிருஷ்ணருடைய பாத கமலங்களை சென்றடையும் பொழுது இந்த ஜீவாத்மா ரெஸ்ட் எடுக்கிறதாம் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்தில் நம்ம படிக்கிறோம். அது வரைக்கும் ஜீவாத்மா பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்குமாம்மா. அங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாமா, இங்கே போனால் சந்தோஷமாக இருக்கலாம், போயிட்டே இருக்குமாம். ஃபைனலி கிருஷ்ணருடைய பாத கமலங்களை சென்றடைந்தால் மட்டும்தான் ஜீவாத்மா முழு ரெஸ்ட் அது கிடைக்கும். அதாவது வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் பக்தி யோக பயிற்சி முறையை செய்யும் பொழுது இந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். கிருஷ்ணரை வழிபாடு செய்தால்
எல்லாமே உலகமே திருப்தி அடையும், நான் கிருஷ்ணரை திருப்தி செய்தால் போரும், அண்ட் அவர்கிட்ட நான் திரும்பி செல்லணும். அண்டு கிருஷ்ணா இங்கே சொன்ன மாதிரியே என்னுடைய உலகத்துக்கு ஒருத்தர் வந்தாச்சுன்னா அவர் திரும்பி இங்கே வருவது இல்லை அப்படின்னு கிருஷ்ணா சொல்லும் பொழுதே இந்த ஸ்லோகத்திலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு. சிவபெருமான் சொல்லியிருக்கார் அதை மாதிரியா, என்னுடைய உலகத்துக்கு வந்தால் திரும்ப ஒரு இந்த ஜட உலகத்தில் பிறவி எழுப்பதில்லைன்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரா? இல்லை. ஆனால் கிருஷ்ணா தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது? இவர் தான், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வரணும். ஸோ எல்லா பயிற்சியும் நம்ம செய்யலாம், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லாமல் நம்ம செஞ்சோன்னா அது கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்காது. ஸோ அதனால் ஜட உலகம் துன்பம் நிறைந்த இடங்களேன்னு கிருஷ்ணா சொன்னதுக்கப்புறம் நாம் இந்த ஜட உலகத்தில் சௌக்கியத்தை தேடுவது முட்டாள்தனம். எத்தனை பண்ணாலும் அது மாயாவுடைய மயக்க சக்தினால் இதை படினா நான் சந்தோஷமாக இருப்பேன், இதை படினா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு மாயா ப்ரொபோசல் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் கிருஷ்ணா ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஜட உலகம் துன்பம் நிறைந்த இடங்கள் தான், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ட் கிருஷ்ணாட்ட திரும்பி செல்வதற்கு நம்ம ஆசைப்படணும். ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி பतित पावन श्रील प्रभुपाद की निताय गौर प्रेमानंदे.